ஸோ கைஸ் இந்த வருஷம் ரெசில்மேனியாக்கு 2 மெயின் ஈவெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக லாக் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ மிடில் லிஸ்ட்டில் போயிட்டு இருக்கிற பிரச்சனைனால அடுத்த வருஷம் ரெசில்மேனியா நடக்குமான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்குல்ல. ஸோ அது ரிலேட்டட் அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ என்ன கதைன்றதை பார்த்தலாம். ஸோ நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிகோட் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாம் தான் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க. அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஒரு ஷார்ட் வீடியோ புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா வழக்கம் போல் சொல்கிறது தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனுக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட் அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரிட்டு நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்டுறோம். ஸோ நம்மளுடைய மெர்சிடஸ் மோன் என்கிற சாஷா பேங்க்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ சாஷா பேங்க்ஸ் கையில் கிட்டத்தட்ட 10க்கும் மேலே சாம்பியன்ஷிப் இருந்துச்சுன்றத ப்ரீவியஸ் அப்டேட் வீடியோலேயோ ஒரு சில மந்த் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்ரஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வரைக்கும் கடந்த 10 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சாம்பியன்ஷிப் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தோற்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் நான் AEW அட்ரஸ் பண்ணிக்கிறேன். ஸோ AEW ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ சமீபத்தில் AEW வந்து பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருந்தாங்க. அந்த பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ சோல்ட் அவுட் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 பிக் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. கென்னி ஒமேகா ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வில் ஆஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரிபிள் எச் சொல்லுவார்ல இதுக்கப்புறம் நியூ இயரான்ற மாதிரி, அதே மாதிரி எத்தனை தடவை தான் இவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. நம்மளுடைய ராண்டா ரவுசி வந்து பார்த்தீங்கன்னா டெபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ராண்டா ரவுசி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸிங் ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். MMA ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருந்தாங்க. இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா AEWல டெபியூட் ஆகிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணி ஆகணும். இதுக்கு முன்னாடி ROHல ஒரு சில அப்பியரன்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் AEWல இதான் உங்களுக்கு டெபியூட். ரெண்டாவது நம்ம ராய்ஸ் கீஸ் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ ராய்ஸ் கீஸ்க்கு ஒரு பெரிய ரெசில்மேனியா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கதா ஒரு சில நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் நமக்கு பாடி ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா WWE இப்போ வரைக்கும் கண்ட ஜெல்லி ரோலையும் ராய்ஸ் கீஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்சப் பண்ணி ரெசில்மேனியாவில் கம்ப்ளீட் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுடைய ஆப்போனன்ட் யாராக இருப்பாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீமாக சண்டை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த பிளான்ஸ் இப்போ கரெக்டாக WWE போட்டு வச்சிருக்கதா நியூஸ் வந்திருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஸ்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எப்படியாச்சும் அவர் யூஸ் பண்ணால் சரிங்க. மூணாவது ஒரு பெரிய பேன் பண்ண விஷயத்தை WWE இப்போ வரைக்கும் கரெக்டாக ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ரெசில்மேனியா 42 வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ அந்த அரீனா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வேகாஸில் நடக்குதுல்ல. ஸோ WWE என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே சுற்றி இருக்கிற ரேடியஸ் எந்த ஒரு ஷாப்பு பார் எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக அந்த பேனை வந்து பார்த்தீங்கன்னா WWE ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைட்ஃபுல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சார்சியா ஸ்டேடியம்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்களாமா. அந்த பேன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கிடையாது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி WWE வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுத்துட்டா தான் இப்போ வரைக்கும் கரண்டாக ஃபைட்ஃபுல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சுற்றி இருக்கிற ரேடியஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெசில்மேனியா வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா ஸோ ஆடியன்ஸ் வந்து ஸ்டேடியத்துக்கு வரமாட்டாங்கன்ற மாதிரி ஒரு மூட நம்பிக்கையில் WWE இந்த விஷயத்தை பண்ணாங்க. பட் இது முட்டாள்தனம்ன்றதை வந்து புரிஞ்சு இந்த பேனை வந்து பார்த்தீங்கன்னா WWE எடுத்து விட்டாங்கன்னு தான் சொல்லலாம். அதான் நம்ம சாண்டோஸ் எஸ்கோபார் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ சாண்டோஸ் எஸ்கோபார் பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWEல பார்க்க முடியல என்னாச்சுன்னு பார்க்கும்போது ரீசெண்டாக AAAயோட ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. AAAல ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்ச் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாண்டோஸ் எஸ்கோபார் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. இப்போ வரைக்கும் கரண்டாக இதை பற்றி கேட்கும்போது இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்குங்க. இதை வந்து நமக்கு பாடி ஸ்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொண்ட அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபேட்டல் 4-வே மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா WWE நம்ம சாண்டோஸ் எஸ்கோபார் வந்து ப்ராப்பராகவே புக் பண்ணல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா WWEக்கும் சாண்டோஸ் எஸ்கோபாருக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவர் ரிட்டன் என்ன கதை ஸோ WWE விட்டு குவைட் பண்ணிட்டாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை. பட் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன நோட் பண்ணியிருக்காங்கன்னா டில் நவ் இப்போ வரைக்கும் கண்ட சாண்டோஸ் எஸ்கோபார் WWEயோட அலுமினி செக்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட WWE விட்டு போனவங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினி செக்ஷனில் வைப்பாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி சாண்டோஸ் எஸ்கோபாரே அப்படி தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் கரண்டாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா AAAல நிறைய மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அஞ்சாவது நம்ம ஜேக்கப் ஃபாட்டோ ரிலேட்டட் தான். ஸோ ஜேக்கப் ஃபாட்டோ அவருடைய ஒரிஜினல் நேம் இதாக தான் இருந்திருக்கும் WWEலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. ஸோ ஐஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருந்த நம்மளுடைய ஜேக்கப் ஃபாட்டோ இதை பற்றி பேசியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கேட்ட ஜேக்கப் ஃபாட்டோன்னு எனக்கு நேம் இருக்குது. பட் இருந்தாலும் ரியலாக அவங்க என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க சீசர் சிகோவான்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜேக்கப் ஃபாட்டோடைய ரிட்டன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஒரு ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்ரஸ் பண்ணியிருந்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா சொன்னேன் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் கண்ட சீசர் சிகோவா தான் WWE ஆக்சுவலி பிளான் பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல ஒரு சில சேஞ்சஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஜேக்கப் ஃபாட்டுன்ற மாதிரி மாற்றிட்டாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் சீசர் சிகோவாவை விட வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டுன்ற நேம் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. என்ன மெயின் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் கரெக்டாக டோனி கான் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ AEW தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கரமாக விரும்பி பார்க்க போகிற ஷோ. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லீக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் அச்சீவ் பண்ணலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா டோனி கான் பேசியிருக்காரு. ஈவன் அது NFL இருந்தாலும் சரி இன்க்ளூடிங் WWE இருந்தாலும் சரி எந்த ஒரு லீக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணலன்றதை டோனி கான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ரீசெண்டாக TMS இன்சைட் த ரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் தலைமை பேசியிருக்காரு. AEWயோட CEO ஆன டோனி கான் பேசியிருக்காரு. அதில் என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ கண்ட AEW ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ மற்ற எந்த லீக்குக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லை. NFL இருந்தாலும் சரி NBA இருந்தாலும் சரி UFC MLW இன்க்ளூடிங் WWE முதற்கொண்டு வந்து
வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணி பேசியிருக்காரு. அந்த லெவலுக்கு ஏடபிள்யூடைய ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஷனேட்டாக இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நல்லாவே புஷ் பண்ணுறோம். ஸோ ப்ராட்காஸ்டிங் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே நம்பர்ஸ் ட்ராப் ஆகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா டோனி கான் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அப்போ இது வரைக்கும் டபிள்யூ ரெசில்மேனியா 42 வர பார்ப்பேன். அவங்களோட புக்கிங் சரியில்லைன்னா ஏடபிள்யூக்கு ஷிஃப்ட் ஆகிட வேண்டியது. ஓகே கைஸ், ஜஸ்ட் கிட்டிங். இதுக்கப்புறமா மெயின் அப்டேட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆண்ட்ரே தி ஜெயண்ட் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ஒரு மெமோரியல் பேட்டில் ராயல் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க. ஸ்டார்டிங்கில் டபிள்யூ இந்த ரெசில்மேனியாவில் நடத்தியிருந்தாங்க. ஸோ கடைசி ஒரு 5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பேட்டில் ராயல் ரெசில்மேனியாவில் நடக்க வேண்டியதை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின ஸ்மாக் டவுனில் நடத்துகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருந்தாங்க. வின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவில் ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. இப்போ கடந்த 2 ரெசில்மேனியாவாக பார்க்க முடியல, என்னாச்சு, ஸோ என்ன கதை, டபிள்யூ எதுவும் சம்பவத்தை பண்ணிட்டானுங்களான்ற மாதிரி பார்க்கும்போது இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்குங்க. ஸோ இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் நமக்கு ஃபைட்ஃபுல் செலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ஃபைட்ஃபுல் செலுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டில் ராயல்ன்ற போது ஸோ நிறைய ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவுக்கு வர வச்சு அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்ட் பண்ணி ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து அக்கோமடேஷன் கொடுத்து ஸோ இதை பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு லார்ஜ் ரெசில்மேனியா மேட்சாக புக் பண்ணிடலாம். ஸோ ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக இருந்தாலும் ஒரு பெரிய லெவலில் ஃபியூ டெவலப் பண்ணி அந்த இடத்துல புக் பண்ணி விட்டுலாம்ன்ற மாதிரி டபிள்யூ பிளான் பண்ணனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாலேருந்து தூக்குனாங்களாமா. எப்பயுமே டபிள்யூ ரெசில்மேனியா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 2019 ஐ திங்க். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ராயல் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா நடந்துச்சு. அதுக்கப்புறமா ஸ்மாக் டவுன் எபிசோடில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க. ஸோ ஸ்மாக் டவுனுக்கு வந்ததுக்கப்புறமா பெரிய லெவலில் ஐபிஎல் இல்லை. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெசில்மேனியாவில் வைக்கணுன்ற மாதிரி எந்த ஒரு ஐடியாவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இல்லையாமா. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 30 ரெஸ்லர்ஸை கொண்டு வந்து பேட்டில் ராயல் நடத்துறதுக்கு நம்ம ஒரு நல்ல ஃபியூடான மேட்சப்பை வந்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ணி விட்டுறலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மூவ் பண்ணியிருக்காங்கன்றது நியூஸஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம மிடில் ஈஸ்ட்டில் நடக்கிற கான்ஃப்ளிக் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக மிடில் ஈஸ்ட்டில் என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ ஈரான் அண்ட் ஆல்சோ இஸ்ரேல் யூஎஸ்ஏ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கான்ஃப்ளிக் போய்கிட்டு இருக்குன்றது தெரிஞ்சது தான். இப்போ வரைக்கும் கரெக்டாக ரெசில்மேனியா 43 பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ 2 பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தாங்கன்றது நியூஸஸ் பார்த்துருந்தோம். இப்போ வரைக்கும் கரெக்டாக 3 பேப்பர் ரிலேட்டட் டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ பண்ணிக்கிட்டு இருக்கதா வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசில் அப்சர்வர் ஒருத்தர் கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்த அப்டேட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, டபிள்யூ இப்போ வரைக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி மே இல்லைனா ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுதியில் நடத்துகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. நவம்பரில் அது க்ரௌன் ஜுவலாக நடக்குமான்ற மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் டபிள்யூ இந்த ராயல் ரம்பிள் போக 2 பேப்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நடத்தலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்களாமா. அதுக்கான அமௌண்ட்டும் சவுதியிலேருந்து வாங்கியிருப்பானுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஸோ இதை எப்படி நடத்துறது இப்போ வரைக்கும் கரெக்டாக ஸோ மிடில் ஈஸ்ட்டில் பெரிய கான்ஃப்ளிக் போயிட்டு இருக்கு. ஸோ இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நடத்தலாம்ன்ற மாதிரி டபிள்யூ இப்போ வரைக்கும் கரெக்டாக டிஸ்கஷன்லாம் பண்ணியிருக்கதா நியூஸஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்சோ ஸ்டில் நவ் எந்த ஒரு டிசிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலையாமா, எந்த ஒரு முடிவும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலையாமா. டில் பிளான் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேசஸ்லாம் இருக்கட்டும். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன முடிவு வரலனா ஸோ அதுக்கப்புறமா யோசிக்கலாம்ன்ற மாதிரி டபிள்யூ இருக்கதா நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த பிரச்சனையிலேயே ஈவெண்ட் நடத்தணும் டபிள்யூ ஒத்த காலில் நின்றாங்கன்னா ஏவுகணை எடுத்து டபிள்யூ ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு தான் விடணும். ஃபைனலாக ரெசில்மேனியா 42 மெயின் ஈவெண்ட் ரிலேட்டட் தான். ஸோ மெயின் ஈவெண்ட் இதாக தான் இருக்கும். ஸோ நைட் 1ஓட மெயின் ஈவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வர்சஸ் ஆன்டிடியூட்கான அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் தான் இருக்க போகுது. ஸோ நைட் 2ஓட மெயின் ஈவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் சிஎம் வாங்கான வேர்ல்டு ஹெவிவேட் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் இருக்க போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் ஸ்பெகுலேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதை தான் மோஸ்ட்டாக இருக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கும்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ இப்போ வரைக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டாங்க. டபிள்யூ இப்போ வரைக்கும் கரெக்டாக அவங்களோட அஃபிஷியல் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க கன்ஃபர்மேஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்ல. ஸோ இதான் மெயின் ஈவெண்ட்ன்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டாங்களாமா. சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நைட் 1ஓட மெயின் ஈவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வர்சஸ் ஆன்டிடியூட்கான அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பும் நைட் 2ஓட மெயின் ஈவெண்ட்டாக ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் சிஎம் பங்கான வேர்ல்டு ஹெவிவேட் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவோட போத் நைட்டோட மெயின் ஈவெண்ட்டாக இருக்க போதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. டாக்டர் ஸ்டே சேஃப். வாட்டா.